गोपिका जीवनस्मरणं கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் அந்த குருவாயூரப்பனுடைய பரம கிருப்பையினால் நாராயணியம் தசகம் 22 பார்த்துட்டுருக்கோம். அஜாமில மோக்ஷா. இதுக்கு பலப்பிராப்தின்னு பார்த்தேன்னா விரும்பத்தகாத செயலிலிருந்து நம்மளை விலக்கி வைக்கும். இந்த சரிதம் படிக்கும்போது இந்த சப்தாகம் பண்ணுறவாள்லாம் கூட இந்த அஜாமில மோட்சத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாள். அதோடு அவ்வளவு அருமையான சரித்தம் இது. இப்போ பட்டத்திரி எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கோ. அஜாமிலோ நாம மஹீசுரப்புரா அப்படிங்கிறார். புரானா ஒன்ஸ் அப்பான் அ டைம். அஜாமிலன்கிற ஒரு அந்தணன் இருந்தான். சரண் விபோ தர்ம பதான் கிருஹாஸ்ரமி. தர்ம சிந்தனைகளோட அறவழியில் வாழ்க்கையை நடத்தின்னு இருந்தான். குரோர் கிரா காணனமே திருஷ்டுவான். குரோர் கிரானாக்க அவள் தந்தையே அவனுக்கு குரு. அவரோட உத்தரவின் பேரில் அவன் என்ன பண்ணுறான், காட்டிற்கு சமித்தெல்லாம் சேகரிக்கிறதுக்காக போகிறான், இந்த ஹோமம்லாம் பண்ணுறதுக்கு. அப்போ யாரை பார்க்குறான்? திருஷ்டவான் சுதிருஷ்டஷீலாம் குலட்டாம் மதாகுலாம். குலட்டாம் மதாகுலாம். அப்போ ஒரு லேடியை பார்க்குறான். அவள் எப்படிப்பட்டவ? காம விகாரம் மிகுந்தவளுமான, வெட்கம் இல்லாதவளும், அதாவது பேட் கேரக்டர் உடைய ஒரு லேடியை பார்க்குறான். அத்தனை நாளாக அறவழியில் வாழ்ந்துட்டு இருந்தவன் அந்த லேடியை பார்த்த உடனேயே அவளோட வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு தோணி போயிடுது. இது எவ்வளோ ஒரு இது மாதிரி, அதாவது நல்ல புத்திங்கிறது மட்டும் நிலையானது கிடையாது, சத் சங்கமும் நிலையானது கிடையாது. அதுக்காக தான் பகவான்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே சத் சங்கத்தை கொடு, நல்ல புத்தியை கொடுன்னு நம்ம வேண்டிக்கிறோம். கிண்டல் பண்ணுறவாள்லாம் பண்ணிகிட்டே இருப்பா. அவளுக்கு இல்லாது தானே அவா கேட்பா அப்படின்னு சொல்கிறவா சொல்லிகிட்டே போகட்டும். ஏன்னா இந்த மனசுங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. இந்த புத்தி விநாச காலேனா விபரீத புத்தியாக தோணும். அந்த மாதிரி அதனால்தான் நம்ம பகவான்கிட்ட எப்போவுமே அந்த புத்தியை நல்ல விதத்தில் செலுத்துறதுக்கு நம்ம பகவானை வேண்டிக்கணும். ஸ்வத பிரசாந்தோபி ததா ஹிருதாஷயः ஸ்வதர்மமிருத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன். ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்ய, அதாவது தன்னுடைய ஸ்வதர்மத்தையே விட்டுட்டான் அவன். இப்போ மன உறுதி கொண்டவனாக இருந்தும் அவள் அவனுடைய மனதை கவர்ந்து தன் வயப்படுத்தி விட்டாள். அவனும் தன் தர்மத்தை விட்டு, அதான் ஸ்வதர்ம உத்ஸ்ருஜ்யன் போடுறார், அவளோடு கூடி இன்பத்தை நுகர்ந்தான். 10 குழந்தைகளை பெற்றுண்டானான் பார்த்துக்கோங்க. அப்போ அத்தனை நாள் அவன் வந்த காரியத்தையே மறந்து அங்கே உட்கார்ந்துட்டுருக்கான். வயது முதிர்ந்த பின்பும் அறமில்லாத செயல்களை செய்து வாழ்ந்து வந்தான். இருப்பினும் உன் பேரை கொண்ட தன் கடைசி மகனிடம் மிகுதியாக அன்பை செலுத்தினான். அவன் செய்த நல்ல காரியம் என்னன்னா, தன்னோட கடைசி பையனுக்கு நாராயணன்னு பேர் வச்சான். அதர்மகாரி தசமோ பவன் புனஹா ததௌ பவன் நாம யுதே சுதேரதிம். ஸோ இப்போ தன்னுடைய 10வது குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வைக்கிறான். உன்னுடைய பேரை வச்சான்ப்பா. இப்போ என்ன ஆகுது, அவனுக்கு கடைசி காலம் வருது. சமிருத்யு காலே யமராஜ கிங்கரான் பயங்கராஸ்திரீன பிலக்ஷயன் பியா புராமணாக் வத்ஸ்மிருதி வாசனாபலாத் ஜுஹாவநாராயண நாமகம் சுதம். அந்த வாசனாபலா, அதாவது நமக்கு இந்த பழைய ஞாபகங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவா தெரியுமா. அவன் நம்மளே ஏதாவது செஞ்சால் கூட போன ஜென்மத்தில் இவன் இப்படி தாண்டா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாள். அந்த வாசனா பலத்தினால கடைசி நிமிஷத்தில் எமக்குங்கிறர்கள்லாம் வரா, அவனுக்கு மரண பயம் ஏற்படுறது. ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம். நாராயணா அப்படின்னு அந்த கடைசி பையனை கூப்பிட்றான். அவன் கத்தி கூப்பிட்றான் அவன். அப்போ என்ன ஆகுது, துராஷயஸ்யாபி ததாத்வ நிர்கத त्वदीयनामाक्षरमात्रवैभवात्
पुरोभिपेतुर्भवदीय पार्षदाः चतुर्भुजाः பீதபடா மனோகராக. இப்போ அவன் தீய உள்ளம் துராஷயஸ்யாப்பி அப்படி கொண்டிருந்தனாலும் அவன் நாராயணன் கூப்பிட்டதுனால அஜாமிலன் உச்சரித்த உன் திருப்பெயரிலிருந்து எழுத்துக்களின் பெருமையினால் துவதீய நாமாட்சர மாத்திர வைபவாத் 4 கைகள் உடையவர்களும் பீதாம்பரத்தை அணிந்தவர்களுமா மனதிற்கு இனியவர்களுமான உன் தொண்டர்கள் அவனுக்கு எதிரே தோன்றினார்கள். நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், இந்த வைகுண்டத்தில் இருக்கிறவாளாமும் நாராயணன் மாதிரியே அப்படியே விஷ்ணு பார்ஷதர்களாமும் மகாவிஷ்ணு மாதிரியே இருப்பாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவளே வரா. அமும் ச சம்பாஷ்ய விகர்ஷதோ பட்டான் விமுஞ்சதே யாருரு ருரு துர்பலாதமி நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா ததீய பாபம் நிகிலம் ஞவேதயன். இப்போது அந்த பட்டான்னு சொல்கிறா இல்லையா, அந்த யமகிங்கரர்கள் அவனை பாசக்கயிற்றால் கட்டி இழுக்கும்போது அவனை விட்டு விலகும்படி உன்னுடைய தொண்டர்கள் தடுக்கிறா. விமுஞ்சதே அவனை விட்டுட சொல்கிறா. அப்போ அவெல்லாம் பட்டியலே போடுறா, இந்த மாதிரிலாம் இவன் நிறைய பாவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பட்டியலே போடுறா. ஞவேதயன் அப்படிங்க அவன் பட்டியல் போட்டு காட்டுறா. அப்போ பவந்து பாபாணி கதம் து நிஷ்கிருதே கிருதேபி போ தண்டனமஸ்தி பண்டிதாக ந நிஷ்கிருதிஹி கிம் விதிதா பவாத்ருஷா இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே. பபாஷிரேனா சொன்னார்கள்னு அர்த்தம். பிரபுவே, உடனே உன் தொண்டர்கள் அவர்களை பார்த்து கற்றறிந்தவர்களேன்னு கூப்பிடுறாரு பாருங்கோ. யமகிங்கரர்களை பண்டிதாக அப்படின்னு கூப்பிடுறா. பாவங்கள் இருக்கட்டும், பிராயஷ்சித்தம் செய்த பின்பும் எவ்வாறு தண்டனை ஏற்படும்? உங்களை போன்றவர்களுக்கு பிராயஷ்சித்த வழி தெரியாமல் இருக்குமா என்ன அப்படின்னு அவளை கேட்குறா. ஏன்னா அவன் சொல்லிட்டான் இல்லையா, நாராயணான்னு கூப்பிட்டுட்டான், அவன் பிராயஷ்சித்தம் பண்ணிட்டான், அப்போ எப்படி பாவம் இருக்கும் அப்படின்னு கேட்குறார். கிருத்தேபி போ, அதாவது சார் அப்படின்னு அவளை மரியாதையாக கூப்பிடுறா. அப்போது ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் விஹிதாவிரதாதயः புனந்தி பாபம் ந லுணந்தி வாசனாம் அனந்த சேவா து நிக்ருந்ததி த்வயி இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே. இப்போ ஸ்ருதி ஸ்மிருதின வேதங்கள் அறநூல்கள் கூறியுள்ள நோன்பு முதலியவை பாவத்தை மட்டுமே போக்குகின்றன நம்ம விரதம்லாம் இருக்கிறதுனால. ஆனால் பாவங்களாலும் பழக்கங்களாலும் ஏற்பட்ட கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது பார்த்தேலா, அது நீங்கிறது கிடையாது. அது பகவத் சேவையை மட்டுமே அவ்விரண்டையும் அழித்து விடுகின்றது. அனந்த சேவாங்கிறா. து நிக்ருந்ததி அதுதான் நீக்கிறது அப்படின்னு அவெல்லாம் சொல்கிறா. அனேன போ ஜன்ம சஹஸ்ர கோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதா யதக்ரஹீன் நாம பயாகுலோ ஹரே இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே. மேலும் பிரபுவே, அச்சத்தால் நடுங்கிய இந்த அஜாமிலன் ஹரியின் திருப்பெயரை கூறினான். அதனாலேயே அவன் 1000 கோடி பிறவிகளில் செய்த பாவங்களுக்கும் பிராயஷ்சித்தம் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போது அந்த கடைசி நிமிஷத்தில் அவன் அவனுடைய அதிர்ஷ்டம், அவன் அந்த பூர்வ கர்ம பலனால் அவன் நாராயணான்னு கூப்பிட்டுட்டான். பயத்தில் அப்போ கூட அப்பா அம்மா ஐயோ அப்பான்லாம் கத்தாமல், இது கூட பகவத் பிரேரணையினால தான் அவன் கூப்பிட்டுருக்கான். அப்போ அவள்லாம் சொல்கிறா, இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான் அப்படின்லாம் பட்டியலிட்டும் கூட இவாலாம் சொல்கிறா, இந்த கர்ம வினை பகவான் நாமாவை சொல்கிறதுனால தான் போகும். எதை கிரகின் நாம அப்படின்னு சொல்கிறா. அதனால் பிராயஷ்சித்தம் செஞ்சுட்டான் அப்படின்னு அவள் சொல்கிறா. நிருநாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம்
दहत्य गौघान् महीमास्य तादृशः यताग्निरेधांसि यतौषधं गदा इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. இப்போது நெருப்பு விறகுகளை எரிக்கின்றது போல, மருந்து நோய்களை அழிப்பது போல, யதௌஷதம் யதாக்னிரே தாம்சி, இது மாதிரிலாம் ஒரு சின்ன தீப்பொறி போரும் இல்லையா ஒரு காட்டையே அழிக்கிறதுக்கு, அது மாதிரி ஒரு நாராயணாங்கிற ஒரு நாமம் போதும் நம்ம கர்ம வினைகளெல்லாம் அழிக்கிறதுக்கு. அவன் அறியாமலே முகுந்தனின் திருப்பெயரை சொல்வது. அவெல்லாம் சொல்கிறா, ஐயோ அவன் சுவாமி பேரை கூப்பிடல, அவன் கடைசி பையன் பேரை தான் கூப்பிட்டான்னு. இருக்கட்டுமே, அது முகுந்தனின் திருப்பெயரை சொல்வதால் மனிதர்களுடைய பாவங்கள் அனைத்தும் எரிக்கப்படுகின்றதுன்னு அவள் சொல்கிறா. இதுக்கு தான் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் சுவாமி பேரை ஏன் வச்சா, அதை நம்ம கூப்பிடும்பொழுது நமக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கிறது. இப்படி கடைசி காலத்தில் நம்ம கூப்பிடும்பொழுதும் நமக்கு நல்லதாகவே அது ஆகுங்கிறதுக்காக தான். அப்படி நல்ல பேரை வச்சுட்டு சில பேர் சுருக்கி சுருக்கி வேற கூப்பிடுவாள். ஏன்னா அச்சுதான்னு அழகாக ஒரு பேரை வச்சுட்டு அச்சு அச்சுன்னு கூப்பிட்டுருப்பா. ஏன் அச்சுதான்னு நன்னா கூப்பிட்டா என்ன, பகவான் கைவிட மாட்டாங்கிறதுக்கு தானே அச்சுதன்னு பேர். அதை எதுக்கு நீங்கள் சுருக்கி கூப்பிடுறேன் பேர் வழின்னு அந்த புண்ணியத்தை நம்ம கெடுத்துக்கிறோம் நம்ம. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல பேர் வைக்கும்போது அதை ஃபுல்லாக நம்ம கூப்பிடுறது தான் நல்லது. அத்தகைய பெருமை கொண்டது ஹரிநாமம் அப்படின்னு சொல்கிறா என்று உனது சேவகர்கள் விஷ்ணு பாஷதர்கள் அவளுக்கு நேமக்குங்கிற ஆளுக்கு சொல்கிறா. இதி ரிதைர்யாம்ய பட்டைரபாஸ்ருதே பவத் பட்டானாம் ச கணே திரோஹிதே பவத் ஸ்மிருதிம் கஞ்சன காலமாச்சரன் பவத் பதம் பிராபி பவத் பட்டைரசௌ. இப்போ இந்த மாதிரி தடுத்து உரைக்கப்பட்டதும் யமனின் வேலையாட்கள்லாம் அஜாமலனை விட்டுட்டு போயிடுறா. உடனே உன் தொண்டர்களின் கூட்டமும் மறைந்தது. அந்த அஜாமிலன் சிறிது காலம் உன்னையே தியானித்து கொண்டிருந்தான். அவனுக்கு வெக்கமாக போயிடுத்தான். இந்த மாதிரி அவன் கண்ணு முழிச்சு பார்க்குறான். இவாளெல்லாம் வந்துட்டு போனதெல்லாம் அவனுக்கு புரியுது. சிச்சோ நம்ம இவ்வளவு நாள் நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு கடைசி காலத்தில் அவன் என்ன பண்ணுறான், உன்னையே தியானித்து கொண்டிருந்தான். பின் உன் தொண்டர்கள் அவனை உன் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றார்கள் அப்படின்னு சொல்கிறா. ஸ்வகிங்கரா வேதன சங்கிதோ யமஹா த்வதங்கிரி பக்தேஷு ந கம்யதாமிதி ஸ்வகீய பிருத்யா நஷி शिक्षतुच्छकैः सदेव वातालय नाथ पाहि मां त्वदங்கிரி பக்தேஷு, பகவானுடைய பக்தர்கள். இப்போ அந்த கிங்கராலாம் போய் நடந்ததெல்லாம் சொல்கிறா. சொன்ன உடனே யமன் சொல்கிறானா, ஸ்வகீய பிருத்தியான சிஷிக்ஷ துச்ச கைகி, உரத்த குரலில் கட்டளையிட்டானா, இனிமே பகவன் நாமாவை சொல்கிற இடத்துக்கெல்லாம் நீங்களாம் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் ஆர்டர் போடுறான். உன் திருவடிகளில் பக்தி கொண்டவர்களை அணுகவே கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்படின்னா பார்த்துக்கோங்க. தேவனே, குருவாயூரின் தலைவனே, வாத்தாலயநாத, அத்தகைய மகிமை வாய்ந்த நீயே என்னை காக்க வேண்டும் அப்படின்னு பட்டத்திரி வேண்டிக்கிறார். நாமளும் வேண்டிப்போம், வியாதிகளிலிருந்து விடுபடுவோம். இந்த பகவான் நாமா ஒன்று தான் இந்த கலியுகத்தில் நமக்கு இந்த கலியின் பிடியிலிருந்து நம்மளை காப்பாற்றணுன்னா அது பகவான் நாமா ஒன்று தான். இந்த நாமாவோட பெருமை சொல்கிற சரித்தம்ங்கிற வகையிலையும் இதை நம்ம கொண்டாடலாம். நமக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தைகள்லாம் சொல்கிறத கேட்கல, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை அப்படின்லாம் இருக்கும்பொழுது இந்த அஜாமில சரித்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு மனசுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது திண்ணம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.